ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து கங்குவா படத்தோட ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. அது மாதிரி போட்டிருந்தேன். நான் இன்னொரு ஷார்ட்ஸு அது மாதிரிலாம் போட்டிருந்தேன். நிறைய பேரோட ரிவ்யூ எல்லாமே கேட்டேன். ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி அந்த படத்துக்கு? மோஸ்டாக 99% வேறு, 90% வேறு. அது மாதிரி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஒன்று சவுண்ட் இருக்குங்கிறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேவரட் கப்பிள்ஸ் மாமியார் மருமகள் சேர்ந்து பண்ணுறவங்க ட்ரெண்டிங்காக தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது காதில் பஞ்சு வச்சு செலட்டாக போட்டு வச்சுருக்காங்க. நான் ஒரு படத்துக்கு போனேன். அந்த படத்தில் போயிட்டு வந்ததில் காதை அடைச்சிட்டு நீ சொல்லி மாமியார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மருமோ அப்படியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் காதில் ஆமாங்க அத்தை நீங்கள் சொன்ன சரிங்க தான், அது மாதிரி எல்லாமே போட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அடுத்த வீடியோவில் ஏன் என்ன இவ்வளோ பேர் திட்டுறீங்க, நாங்கள் வந்து ரெண்டாவதாக மறுபடியும் அந்த படத்துக்கு போனோம், படம் நல்லா தாங்க இருந்துச்சு, அது மாதிரி கலாய்ச்சி மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வீடியோஸும் போடுறீங்க. நீங்கள் நிறைய பேர் நெகட்டிவிட்டி பிடிக்கலங்கிறீங்க. இதே படம் தெலுங்குல வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யாருமே நல்லா இல்லைங்கிறீங்களா? சிலவங்க தாண்டவம் படம் மாதிரி இருக்குது. தாண்டவம் படம் வந்து சுத்தமாக பார்க்குற மாதிரி இல்லை. கங்குவா படம் அப்படியே இருந்துச்சு. எனக்கே பிடிச்சிருந்துங்க. எனக்கே அது மாதிரி உள்ள படம் பிடிக்காது. நல்லா தான் இருந்து, போர் அடிக்கலை. அந்த சவுண்டு கேட்கும்போது நமக்கு மோட்டிவேட்டு தான் ஆகும், கூஸ் பம்ப் ஆகும். அது மாதிரி தான் எல்லாமே வரும். நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நிறைய படம் தேவரா கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஏன் ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு இது கூட கம்பேர் பண்ணுறீங்க? சூர்யா ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க பாருங்க, மனசுக்குள்ளே இவ்வளோ சோகமாக இருக்கிறாரு, படம் ஹிட் ஆகல, அது மாதிரி சொல்கிறாங்க. 2000 கோடி என்ன 2 கோடியே இந்த படம் வசூல் பண்ணாது. அது மாதிரி இது மாதிரி ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டியா தப்பு தப்பாக பேசுகிறீங்க? நல்ல படத்தை நீங்கள் வந்து கொண்டாடலன்னா கூட பரவாயில்ல, அதை திட்டாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. முக்கியமான விஷயம் இதுதான். கங்குவால சூர்யா நடிச்சிருந்தாரு. சூர்யாவை நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ல முக்காவாசி கமெண்ட் நான் பார்த்தேன், குள்ள கங்காவா, இது என்ன பாடி ஷேமிங் பண்ணுறீங்க, குள்ள கங்காவான்னு சொல்கிறீங்க. சூர்யா வந்து கங்குவா கேரக்டரில் இவ்வளோ பெரிய ஸ்டூல் போட்டிருந்தாருன்னு பார்க்கணும். ஸ்டூல் இல்லாமல் வேற ஏதாவது பாட்டிருப்பாரு, ஃபேம் வச்சிருப்பாரு, கட்டையாக இருக்கிறாரு, ஷார்ட்டாக இருக்கிறாரு, ஆக்டிங் வரல. அண்ணனும் தம்பியும் படத்தை சொதப்பி வச்சிருக்காங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குமா இருக்கும். அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அது ஏன் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க? ஏன் அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லியே மற்றவங்கள நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. 2000 கோடிலாம் நீங்களே வசூல் பண்ண விடலை. இது தெலுங்குல உள்ளவங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களே வசூல் பண்ணி விட்டுருப்பீங்க. வேறு லாங்குவேஜ் உள்ள படத்துக்கெலாம் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க. இந்த படத்தெல்லாம் நீங்கள் வந்து நல்ல படம் தான் உண்மையாட்டே. ஆனால் ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியல. ரொம்ப நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. முக்கால்வாசி வேறத்துக்கும் அந்த படம் பிடிக்கலங்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்து. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறது நான் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூர்யா பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு விஷயம், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட பழைய சேனல் வந்து போயிடுச்சு.